மதுரையில் 30 ஆண்டுகளாக நிலுவைத் தொகை வழங்கப்படாததால் நீதிமன்ற உத்தரவின்படி வீட்டு வசதி வாரிய அலுவலக பொருட்கள் ஜப்தி செய்யப்பட்டது. மதுரையில் வீட்டு வசதி வாரிய திட்டத்திற்கு 92 சென்ட் நிலத்தை பழங்கானத்தம் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் முருகசாமி என்பவரின் குடும்பத்தினர் கொடுத்துள்ளனர். இதற்காக 11 லட்சம் ரூபாய் மட்டுமே கொடுத்துவிட்டு மீதமுள்ள 30 லட்சம் ரூபாயை 30 ஆண்டுகளாக தரவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் நிலுவைத் தொகையை வழங்காததால் வீட்டு வசதி வாரிய பொருட்களை ஜப்தி செய்ய சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்த நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி மதுரை எஸ் காலனி பகுதியில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அலுவலகத்தில் உள்ள பொருட்கள் ஜப்தி செய்யப்பட்டன. நீதிமன்றத்துல ஒரு ஆர்டர் வாங்கி வெள்ளிஷனர்ல புருஷ மாட்டு வாரிங்க காரை ஜப்தி பண்றதுக்கு ஆர்டர் வாங்கும். இன்னைக்கு அந்த கார் இல்லை. அதனால அபினாவும் வக்கீலும் சேர்ந்து வந்து இன்னைக்கு மதுரை எல்லிஷனர்ல அவங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய சேரு, டேபிள் மற்ற இணைய சாமான்களை ஜப்தி நடவடிக்கை எடுத்துருக்காங்க.